நீ யாருங்கிறத பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ அந்த செமிஃபைனல்ஸ்ல என்னென்ன பண்ணங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஹே, நான் தான் அந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கானவன். அது மட்டும் இல்லாம நாங்க இப்ப பிரேவ்ஸ் ஆஃப் சிக்ஸ் ஃபிளவர்ஸ் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த டீமன் கிங்க கொல்றதுக்கு உன்னோட பவர் எங்களுக்கு தேவை. ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. இல்ல, அது கண்டிப்பா என்னால முடியாது. அந்த டீமன் கிங்க நான் மட்டும் தனியா இருந்தே தோக்கடிச்சுக்கிறேன். எனக்கு யாரோட ஹெல்ப் வேணாம். அது மட்டும் இல்லாம நான் உங்க டீம்ல ஜாயின் பண்ணவும் மாட்டேன். டீமன் கிங்க தோக்கடிக்கிற பாதையில என்னோடது தனி. அண்ட் எப்பவுமே நான் அந்த பிரேவ்ஸ் ஆஃப் சிக்ஸ் ஃபிளவர்ஸ் கூட சேர மாட்டேன். வாய்ப்பு இருந்தா நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நம்ம ஹீரோ ஆனான்னு சொல்லிட்டு பக்கத்துல போக அவ டக்குன்னு கன்னை ஃபயர் பண்ணிடுறா. இதனால நம்ம ஹீரோவோட குதிரை பயந்துற அவ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் வாய்ப்பு இருந்தா சந்திக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறா. நம்ம ஹீரோவும் அவனோட டூல்ஸ குதிரையில இருந்து எடுத்துக்கிட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறான். நம்ம ஹீரோ அவளோட காலடி தரத்தை பயன்படுத்தி பின்னாடி தொடர்ந்து போக, ஆனா நம்ம ஹீரோவை அவ ஒரு இடத்துல ஏமாத்திடுறா. ஆனாலும் நம்ம ஹீரோ மரத்து மலை ஏறி அவ எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடறா. ஃபிளேமியும் நம்ம ஹீரோ பக்கத்துல நெருங்கிட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வேமா ஓட ஆரம்பிக்க ஒரு இடத்துல நம்ம ஹீரோ அவளை வழிமறிச்சு நின்றுறான். ஆமா, நீ எதுக்காக இங்க தப்பிச்சு ஓடுற? எனக்கு உங்க கூட சேர விருப்பம் இல்ல. அதான் ஏன்? ஏன்னா பிரேவ்ஸ் ஆஃப் சிக்ஸ் ஃபிளவர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ராங்கானவங்க. நாம எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ளே சண்டை வந்து நாமளே நம்மள அழிச்சுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. என் பின்னாடி வராதுன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் ஓட பார்க்க நம்ம ஹீரோ ஸ்மோக் பாம்ப போட்டுட்டு அவகிட்ட இருக்கிற அந்த புல்லட் பேக்கை திருடிடுறான். ஒண்ணு நீ இந்த ஒரே புல்லட்ல கொள்ளு, அப்படி இல்ல நான் இந்த புல்லட் பேக்கை தூக்கிட்டு ஓடிடுறேன். என் மாஸ்டர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, புல்லட்ஸ்ல நான் கன்ஸால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. உன்னால மட்டும் இந்த டீமன் கார்டை தனியா நின்று தோக்கடிச்சிட முடியாது. பிரேவ்ஸ் 6 பேர் இருக்கிறதுக்கு காரணமே நமக்குள்ள நம்மளே ஹெல்ப் பண்ணிக்கிறதா. அதனால இப்ப நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி நடக்க அவ நம்ம ஹீரோ மேல கன்னை பாயிண்ட் பண்ணி நிக்கிறா. ஆனா இருந்தாலுமே அவளால நம்ம ஹீரோவை சுட முடியல. யார் இவன், எதுக்காக இவன் நம்மளால சுட முடியல இப்படி அவ யோசிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் பின்னாடி அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத ஒரு கண்ணாடி மூலியமா பாத்துக்கிட்டு இருக்கான். அவ துப்பாக்கி இறக்குறதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு உயிரே திருப்பி வருது. இப்ப பிரின்சஸும் அந்த கோல்டோவியும் ஒரு மான்ஸ்டரை கில் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி அந்த மான்ஸ்டரை தட்டி விட்டு அப்படியே சறுக்கிட்டே வந்து அதுல குத்தி செத்துன்னு எதிர்பார்க்கறாங்க. பட் அந்த மான்ஸ்டர் அதுல இருந்து அப்படியே தப்பிச்சு நம்ம பிரின்சஸ கொல்ல வர இப்ப அந்த கோல்டோவி தான் அந்த மான்ஸ்டரை கொண்டு நம்ம பிரின்சஸ காப்பாத்துறான். அதே நேரத்துல இன்னொரு மான்ஸ்டரும் வர அதையும் அந்த கோல்டோவி ஈஸியா கொண்டுறான். இப்ப நம்ம ஹீரோவோட குதிரை அங்க வர அதுல ஒரு லெட்டர் இருக்கிறத அவங்க 2 பேருமே பாக்குறாங்க. அந்த லெட்டரை பிரிச்சு பார்த்தா அதுல நம்ம ஹீரோ நாஸ்டானியா நான் இன்னொரு பிரேவ்ஸா கண்டுபிடிச்சிட்டேன், அவளையும் நான் நம்ம கூட கூட்டிட்டு வரேன், அவளுக்காக நான் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன், சோ அதனால நீ எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்படி நம்ம ஹீரோ அந்த லெட்டர்ல எழுதிருக்கான். இது யாருக்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கோல்டோவி கேட்க, ஆமா இது ஆட்லி மேட்டர் தான் வந்திருக்கு. ஓ, அவனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவன் தானே உங்களை கூப்பிட்டு வந்திருக்கான். ஹே, நீ டென்ஷன் ஆகாதப்பா, நானாதான் வந்தேன். அது மட்டும் இல்லாம அவன் நல்லா வந்தான். இப்ப பிரின்சஸும் கோல்டோவியும் குதிரையில ஏறி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. பிரின்சஸ், நீங்க அவனை நம்புறீங்களா? ஆமாப்பா, நான் பார்த்ததுல ரொம்பவே ஜாலியான டைப்னா அவன் தான். அது மட்டும் இல்லாம அவன் டேலண்ட் ஆனவனும் கூட. நீ நினைக்கிற மாதிரி அவன்லாம் என்ன கூட்டு வரல. எனக்கு இந்த அட்வென்ச்சரிங் பண்றது, இந்த மான்ஸ்டர்ஸை கொள்றதுலாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனாலதான் நானா வந்திருக்கேன். இதுக்காக நீ ஒன்னும் அவன் மேல டென்ஷன் ஆகாத. இப்ப நம்ம ஆட்லி மேயரையும் ஃபிளேமி ஸ்பீட் டிராவிங் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் இப்ப அயன் ஹில்ஸ் நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கன்ஸையும் புல்லட்ஸையும் பத்தி தொண பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. பதிலுக்கு ஸ்பீட் டிராவோ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டிக்கா. ஹே, என்ன நான் மட்டும் தான் பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன், நீ எனக்கு பதிலுக்கு கூட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்க. அதை கேட்ட அவ்வளோ மூடிக்கிட்டு முன்னாடி போடான்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோக்கு பல்பாயிட அந்த இடத்துல தலையில கை வச்சு நின்னுறான். உனக்கு அந்த பிரின்சஸ் மேல அவ்வளவு ஆசை இருந்தா நீ அவளை தேடியே போக வேண்டியதானே. இதை கேட்ட நம்ம ஹீரோ எனக்கெல்லாம் ஒன்னும் அவன் மேல இன்ட்ரெஸ்ட் சும்மா மழுப்புறான். நீ நாசட்டானியா? இந்த ஜென்ரேஷன் பிரேவ்ஸ் நினைச்சு பார்த்தாலே எனக்கு செம்ம கடுப்பா வருது. ஹே, உனக்கு நாசட்டானியா பத்தி என்ன தெரியும்? அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லனாலும் அவ ஒரு நல்ல வாரியர் தான். அது மட்டும் இல்லாம நான் தான் அந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் நம்ம ஹீரோ சொல்ல, நீ எதுக்கும் உதவாத தண்டனை நம்ம ஹீரோ அவ மறுபடியும் பல்பாக்கி விட்டுறா. இப்ப அவ நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்க பதில் நம்ம ஹீரோ என்ன பண்ணணும்னு கேக்குறான். பிரேவ்ஸ்குள்ளே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தாக்கிக்கிட்டா நீ அப்ப ஏன் கூட தான் இருக்கணும் அவ கேட்க. ஹே, நாமெல்லாம் பிரேவ்ஸ்மா, நாம எல்லாருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உதவி செய்ய தான் இருக்கும், மாத்தி மாத்தி தாக்கிக்கல. உன்னை மாதிரி ஒரு வடிகட்டின முட்டாள இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்ல. இப்ப அவங்க பேசிக்கிட்டே ஒரு மலையோட எஜ்ஜுக்கு வர அங்க இருந்து பார்த்தா அந்த டீமன்ஸ் இருக்கிற இடம் தெரியுது. ஓ, இதுதான் அந்த டீமன்ஸ் இருக்கிற இடமா? ஆமா, அது என்ன டீமன் கிங் உருவாக்குன பாய்சனா? ஆமா, அது பாய்சன் தான். அந்த இடத்துக்குள்ள சாதாரண மக்கள் போனா இறந்துருவாங்க. ஆனா பிரேவ்ஸ் ஆஃப் சிக்ஸ் ஃபிளவர்ஸ்க்கு காடஸோட பிளெஸிங் இருக்கிறதால நாம அதுக்குள்ள போனா ஒண்ணும் ஆகாது நமக்கு. இப்ப அந்த டீமன்ஸ் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நகரத்துல அட்டாக் நடக்கிற மாதிரி நம்ம ஹீரோஸ் பாக்குறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ, வா நம்ம அங்க போலாம், நம்மளோட உதவி அங்க இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுது, வேமா வான்னு சொல்லிட்டு ஃபீட்ராவையும் அவங்க கூட கூட்டு போயிடுறான். இப்ப அவங்க 2 பேருமே அந்த சிட்டிக்கோட என்ட்ரன்ஸ்க்கு போயிட, 6 பிரேவ்ஸ்ல நாம மட்டும் தான் இங்க வந்திருக்கோம் நினைக்கிறேன், நம்ம போக வேண்டாம் அவ சொல்ல, நம்ம ஹீரோ புல்லட் பேக் அவகிட்ட தூக்கி போட்டு நான் என்ன சொல்லாருன்னு புரிய நினைக்கிறேன், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூட்டு போறான். இப்ப நம்ம ஹீரோ அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துல போய், ஹே நாங்க தான் பிரேவ்ஸ் ஆஃப் சிக்ஸ் ஃபிளவர்ஸோட மெம்பர்ஸ் வந்திருக்கோம், அந்த கேட்டை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு கத்துறான். ஓ, பிரேவ்ஸ் ஆஃப் சிக்ஸ் ஃபிளவர்ஸ் நீங்களா? நீங்க தாராளமா உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்கிறான். இப்ப உள்ள போய் பார்த்தா அந்த ஜில்ட்ரனும் நம்ம ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறான். ஆமா, இது யாரு உங்களோட டிராவல் பார்ட்னர் அப்படின்னு கேட்க, இல்ல நானும் 6 ஃபிளவர்ஸ்ல ஒருத்தி தான் ஃபீட்ரா தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. இப்ப அந்த சோல்ஜர் நம்ம ஹீரோவை அந்த கோட்டை கூட்டு போயிட்டு இருக்கான். அந்த கோட்டைக்கு அவங்க போகிற வழியிலேயே நிறைய மான்ஸ்டர்ஸ் இறந்து போயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நிறைய மான்ஸ்டர்ஸ் இந்த சிட்டிக்குள்ள வந்துச்சு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க நிறைய மான்ஸ்டர்ஸ் கொண்டோம். ஆனா எங்க பக்கத்துல இருந்த உயிரிழப்புகள் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த உயிரிழப்புகளை எங்களால தவிர்க்கவும் முடியல. இப்ப அந்த சோல்ஜர் நம்ம ஹீரோவையும் ஃபீட்ராவையும் இடத்த கூட்டு போறான். இப்ப அந்த சோல்ஜர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மேப்பை காட்டி, நீங்க போக வேண்டிய இடம் இதுதான். பிரேவ் ஆஃப் சிக்ஸ் ஃபிளவர்ஸ் எல்லாரும் ஒன்னா வந்ததுக்கு அப்புறமா உங்க எல்லாரையுமே நாங்க இங்க இருக்கிற அந்த டெம்பிளுக்கு அனுப்புவோம். நீங்க அந்த டெம்பிளுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமா நாங்க இங்க இருந்து அந்த பேரியரை ஆக்டிவேட் பண்ணிடுவோம். அந்த பேரியரை தாண்டி இந்த மான்ஸ்டர்ஸால வர முடியாது. ஆனா அந்த பேரியர் மட்டும் அந்த மான்ஸ்டர்ஸ் எது தாக்கு பிடிச்சிடாது. அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் தோக்கடிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அண்ட் இதுதான் அந்த டெம்பிளோட மாடல்ல ஒரு ஸ்ட்ரக்சரா காட்டுறான்.
அண்ட் நீங்க அந்த பேரியர் ஆக்டிவேட் பண்ணணும் சிம்பிளா அங்க இருக்க ஸ்லாட்ல இந்த ஸ்வாட சுருங்கினா போதும்னு ஒரு ஸ்வாட காட்டுறான். அண்ட் நீங்க அந்த ஸ்வாட வச்சுட்டு ரைஸ் ஃபாக்னு சொன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா அங்க பேரியர் கிரியேட் ஆயிரும். உங்களை அந்த இடத்துக்கு வழி நீ வைக்க வேண்டியதா என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவும் ஃபீட்ராவும் அந்த கோட்டையில இருந்து வெளியே வந்து மான்ஸ்டர்ஸ் இருக்க இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஹே உனக்கு அந்த இடத்துக்கு போறது நினைச்சு பயமா இருக்கா என்ன? இப்ப ஃபீட்ரா சரண இடத்துல நின்னுற. ஹே என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்டதுக்கு? நான் உன்னை மாதிரி ஒரு நல்லவனை இங்க பார்த்ததே இல்ல. இதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா அதை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ என்னதான் ஆச்சு உனக்குன்னு அப்படி அவ பக்கத்துல வர சடனா யாரோ அவளை அட்டாக் பண்றாங்க. அவளை அட்டாக் பண்ணது யாரான்னு பார்த்தா அது நாசட்டானியா தான். பதிலுக்கு இவ்வளவு நாசட்டானியாவை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ தான் நாசட்டானியா அட்டாக் பண்றதை நிப்பாட்டுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப கோல்பி ஃபீட்ராவை அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ அவனை பிடிச்சு வச்சுக்கிறான். பட் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இன்னும் சண்டை போயிட்டு தான் இருக்கு. ஆட்லி மேயர் நான் தான் ஆல்ரெடி சொல்லிருக்கேனே பிரேவ்ஸ்குள்ள நடக்கிற இந்த சண்டை தவிர்க்க முடியாதது. நாமளே நினைச்சாலும் இந்த சண்டையை நமக்குள்ள மாத்திக்க முடியாது. அதனால இப்ப இந்த சண்டைக்கு தயாரா இருந்துக்குன்னு ஃபீட்ரா சொல்றா. இந்த இடத்துல பிரேவ்ஸ் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ எல்லாரும் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சண்டை போடுறது நிப்பாட்டிடுறாங்க. இவ ஒண்ணு நம்ம எனிமி இல்ல, இவ்வளவு 6 பிரேவ்ஸ்ல ஒருத்தி தான். என்னது 6 பிரேவ்ஸ்ல ஒருத்தியா? ஆமா நீங்களே அதை பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபீட்ரா கையில இருக்கிற 6 பிரேவ்ஸோட சிம்பிளை காட்டுறான். ஆமா எதுக்கு நீங்க இவ்வளவு சம்பந்தமே இல்லாம தாக்குறீங்க? இப்ப இவ்வளவு பத்திர விஷயம் எனக்கு தெரியாதா? இவ்வளவுதான் எல்லாருமே பிரேவ் கில்லர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவ பிரேவ்ஸ தாக்குனதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா அவங்க சொல்றது உண்மைதான். ஆமா நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற? எனக்கு டீமன் லார்ட திருப்பி கொண்டு வரணும். உங்களை மாதிரி ஸ்ட்ராங்கானவங்கிறதா அவருக்கு இடைஞ்சலா இருக்கும். இதை கேட்ட உடனே நாசட்டானியும் கோல்பியும் அவளை அட்டாக் பண்ண வராங்க. ஆனா அவங்களை அட்டாக் பண்ண விடாம நம்ம ஹீரோ தான் உள்ள வந்து நிற்கிறான். நீங்க எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. டீமன் கார்டை திருப்பி உயிரோட கொண்டு வர நினைக்கிற யாருமே 6 பிரேவ்ஸ்ல ஒருத்தரா மாற மாட்டாங்க. ஆனா அவ சொன்னதை நீ தான் கேட்டியே. அவ போய் சொல்றா. அவளுக்கு டீமன் கார்டை உயிரோட கொண்டு வரணுங்கிறதுக்காக எந்த அவசியமும் இல்ல. அது மட்டும் இல்லாம அவ மத்த பிரேவ்ஸை பார்த்து பயப்படுறா. அவளே டீமன் கார்டை தனியா கொல்ல முடியும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம எல்லாருமே பிரேவ்ஸா 6 ஃபிளவர்ஸ். நாம ஒருத்தர் நம்பினாதான் நம்மளால டீமன் லார்ட அழிக்க முடியும். சோ யார் இவ கூட சண்டை போடாதீங்க, நான் இவனை நம்புறேன். இதை கேட்ட கோல்பி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போக ஆனா உடனே பிரின்சஸ் சரி நீ நம்புறீன்னா நானும் நம்புறேன்னு சொன்னா உடனே கோல்பியும் அட்டாக் பண்றதை பாட்டிடுறான். நமக்கும் அந்த டீமன் கிங்க கொல்றதுக்கு நிறைய பிரேவ்ஸோட ஹெல்ப்பும் வேணும். ஆனா ஒண்ணு இவளை நம்பின மாதிரி நீ மத்தவங்களே நம்ப சொல்லிடாத. மத்தவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா ஃபிளேமி நான் ஒன்னும் உன்னே நம்பல, நான் ஆட்லி மேயரை தான் நம்புறேன். அவன் உன்னை நம்புறாங்கிறதுனாலதான் நான் உன்னை இப்ப சும்மா விடுறேன். இவனோட பேச்ச கேட்கறவங்க எல்லாருமே முட்டாளாதான் இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோட டீம் எல்லாருமே அந்த சோல்ஜர் சொன்ன டெம்பிளுக்கு போற வழியை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அவங்க மேப்ல பார்த்து இந்த வழியா தான் போகணும் அப்படின்னு சொல்ல ஃபீட்ரா மட்டும் கொஞ்சம் அவங்கள விட்டு தள்ளி இருக்கா. ஹே ஃபீட்ரா நாங்க பேசுறது உனக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு வாங்க போலாம். எனக்கு தெரியும் ரொம்ப அடமெண்டான பொண்ணு. ஆனா நீ தான் அந்த உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டானவனாச்சே. உனக்குலாம் இந்த மாதிரி பொண்ணுங்களை சமாளிக்கிறது ஈஸியா தான் இருக்கும். அதுக்கு நான் வர்ற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். இப்ப கோல்பி நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ பிரின்சஸ் கிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணா நான் உன்னைய கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றான். எங்களுக்குள்ள ஒன்னும் அந்த மாதிரி எதுவும் நடக்கலப்பா. நாங்க சும்மா வெளியில நடந்து வரும்போது எங்க வாழ்க்கையை பத்தி நிறைய பேசிக்கிட்டோம். மித்தபடி எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல. அந்த பிரின்சஸ் உன்னைய ரொம்ப நம்புறா போல. அவங்கள பத்திரமா பாத்துக்கிறதா என்னோட வேலை. இப்ப நம்ம ஹீரோட டீம் எல்லாம் காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்க தூரத்துல ஏதோ பறவைங்க பறக்கிற மாதிரி இருக்குது. என்னடான்னு பார்த்தா அது எல்லாமே மான்ஸ்டர்ஸ் தான். அது மட்டும் இல்லாம அதுங்க எல்லாமே மேல பறந்துகிட்டே கீழே பாம்பு போட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ அதுங்கிட்ட எல்லாம் பாம்ஸ் இருக்கு, நாம இங்க இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உயிருக்கு தான் ஆபத்து, வாங்க வேமா ஓடிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடிடுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோட டீம் எல்லா மான்ஸ்டர்ஸுமே சுத்தி வளைச்சிடுறாங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் அவங்கள அந்த டெம்பிளுக்கு போக விடாம தடுத்துக்கிட்டு நிக்குது. பதிலுக்கு இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மான்ஸ்டர்ஸை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆட்லி மேயர் இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ அந்த டெம்பிளுக்கு போய் அந்த ஷீல்ட் ஆக்டிவேட் பண்ணு. இதை கேட்ட நம்ம ஹீரோ சரி இந்த வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அதை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டெம்பிளுக்கு ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ அந்த கோயிலுக்கு போயிட அங்க ஒருத்தவங்க அடிபட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு சின்ன அடிதான், நீங்க இப்ப நமக்கு யோசிக்க எந்த நேரமும் இல்ல, நீங்க வேகமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறா. இப்ப நம்ம ஹீரோ அந்த வாசல்ல போய் பார்த்தா அந்த கதவை திறக்கிறதுக்கு சாவி தேவைப்படுது. உங்ககிட்ட சாவி இருக்கான்னு கேட்கும்போது என்கிட்ட இல்லன்னு அவ சொல்லிடுறா. உடனே நம்ம ஹீரோ அங்க டைனமைட் வச்சு அதை வெடிக்க வச்சு பார்க்க அது வெடிச்சாலுமே அந்த கதவுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா அந்த கதவு தானாவே ஓபன் ஆயிடுது. இப்ப அந்த கோயிலுக்குள்ள இருந்து 2 சோல்ஜர்ஸ் ஓடி வராங்க. நம்ம ஹீரோ அந்த தகரடப்பா சோல்ஜர்ஸ் ஈஸியா தடுத்துற இப்ப அந்த அடிபட்டு இருந்த பொண்ணு ஒரு மான்ஸ்டரா மாதிரி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை துரத்திட்டு போக ஒரு கட்டத்துல ஃபுல்லா ஃபாகா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அதனால நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அந்த கோயிலுக்குள்ள போறான். கடைசியா நம்ம ஹீரோ உள்ள போய் பார்த்தா அந்த பேரியரை அவனுக்கு முன்னாடியே வேற யாரும் ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோவை யாரும் ஆக்டிவேட் பண்ணதுன்னு பார்த்தா அங்க யாருமே இல்ல. இப்ப நம்ம ஹீரோவோட டீமுமே அந்த கோயிலுக்குள்ள வந்துடுறாங்க. ஆட்லி மேயர் என்னாச்சு உனக்கு? நாங்க வரதுக்கு முன்னாடியே அந்த பேரியர் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இல்லப்பா இந்த பேரியர் நான் ஆக்டிவேட் பண்ணல, நான் வரதுக்கு முன்னாடி வேற யாரும் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப உனக்கு முன்னாடி யாரும் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்றியா? ஆமா இங்க யாரும் வந்திருக்காங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும், இந்த பேரியர் இப்ப நான் ஆக்டிவேட் பண்றேன். இப்ப கோல்பி அந்த ஸ்வாட எடுத்த உடனே அந்த பேரியர் டீஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஃபாக் மறுபடியும் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் கையை அறுத்து அந்த ரத்தத்தை அந்த ஸ்லாட்குள்ள விட்டு அன்லீஸ் த பேரியர்ங்கிற அப்பவுமே அந்த பேரியர் போகவே இல்ல. ஏன் இந்த பேரியர் இங்க இருந்து போகவே மாட்டேங்குது? அப்ப நம்ம இங்க மாட்டிக்கிட்டோமா என்ன? இல்ல அந்த பேரியர் இப்ப நான் ஸ்டாப் பண்றேன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் ட்ரை பண்ண அப்பயுமே அந்த பேரியர் போக மாட்டேங்குது. உடனே அவ பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்தி அங்க இங்கேயும் சுத்த ஆரம்பிக்க ஃபீட்ரா தான் அவளை தடுத்துடுறா. ஹே காம் டவுன் ஆகு, நீ இப்படி கத்துறதால மட்டும் இங்க எதுவும் மாற போறது இல்ல. முதல்ல நாம இங்க தப்பிச்சு வெளியே போக ஒரு வழியை தேடுவோம். ஆமா நீ சொல்றோம் சரிதான், நீ மன்னிச்சிருங்க. இப்ப அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தர் வர்ற மாதிரி சத்தம் கேக்குது. யாரான்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு வரா. ஹே நீ தானே அந்த கோல்பி, அப்புறம் நீ தானே அந்த பிரின்சஸ் ஆஃப் வியானா, அப்புறம் நீ யாரு? என்னோட பேரு சாமெட், நான் 6 பிரேவ்ஸ்ல ஒருத்தி. எனது 6 பிரேவ்ஸ்ல ஒருத்தி குழந்தையா? ஹோ நாங்களும் உங்களை மாதிரி தான் சாமெட், நான் பிரேவ்ஸ் ஆஃப் 6 ஃபிளவர்ஸ்ல ஒருத்தன். என்னோட பேரு ஆட்லி மேயர், நான் தான் அந்த உலகத்துல ஸ்ட்ராங் ஆனவன்.
இல்ல நான் தான் அந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்டான பொண்ணு. இருக்கலாம். ஏன்னா பிரேவ் ஸ்டார் 6 ஃபிளவர்ஸ்ல தேர்ந்தெடுக்கப்படுற எல்லாருமே பலசாலிங்க தான். இப்ப அவ திடீர்னு அந்த ஃபீட்ராவை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல ஃபீட்ராவும் பதிலுக்கு இவள அட்டாக் பண்ண தயாராகிறா. உடனே நம்ம ஹீரோவும் பிரின்சஸ் தான் அவங்க ரெண்டு பேத்தையுமே தடுக்கிறாங்க. சாமட், நீ யாரையும் காயப்படுத்த கூடாது. அத சொல்றதுக்கு நீ யாரு? என்னைய விடுங்க, ஃப்ளேமி ரொம்ப கெட்டவ. நான் வர்றதுக்குள்ள நீ சண்டை போட ஆரம்பிச்சிட்டியான்னு அந்த இடத்துக்கு இன்னொருத்தி வரா. என்னோட பேரு மௌரா செஸ்டர். நான் தான் இங்க இருக்கிற எல்லா ஹெவன்ஸ் டெம்பிளோட லீடர். உங்களை பார்த்து எல்லாருக்கும் சந்தோஷம். அண்ட் சாமட், நீங்க வந்தவனே பிரச்சனையை பெருசாக்கிட்டே என்ன? இல்ல, நான் அதை வேணும்னு பண்ணல. கொஞ்ச நேரம் வாயை மட்டும் கம்முன்னு இரு. அவ பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கீங்க? உங்க எல்லாரையுமே பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்ப்பா. இப்படி பேசிக்கிட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் நடந்து வரான். இங்க நிறைய அழகான பொண்ணுங்க இருக்கீங்கப்பா. எனக்கு நேத்து தான் கல்யாணம் ஆச்சு. இவனோட பேரு ஹாண்ட். இவனும் 6 பிரேவ்ஸ்ல ஒருத்தன் தான். சரி, 6 பிரேவ்ஸ் எல்லாரும் இங்க வந்தாச்சு அப்படின்னா நீங்க உங்களோட மார்க்ஸை ஃபர்ஸ்ட் காட்டுங்க. இப்படி நம்ம ஹீரோ சொன்னதுமே எல்லாருமே அவங்களோட பிரேவ்ஸ் மார்க்கை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில பார்த்தா அந்த டெம்பிளோட லீடருக்குமே அந்த மார்க் இருக்குது. என்னது 7 பேரா? 300 காலத்துக்கு முன்னாடி காடஸ் ஆஃப் ஃபேத் அவங்களோட பவரை 6 பகுதிகளா பிரிச்சு 6 வேத்து கொடுத்தாங்க. அந்த 6 வேத்துக்குமே காடஸ் ஆஃப் ஃபேத்தோட பவர் இருந்துச்சு. அவங்களதான் அந்த பிரேவ் ஸ்டார் 6 ஃபிளவர்ஸ் சொல்லுவாங்க. ஆனா வரலாற்றுல இப்ப வரைக்கும் 6 பேர் தான் பிரேவ் ஸ்டார் 6 ஃபிளவர்ஸா இருந்திருக்காங்க. ஆனா முறையா இப்பதான் 7 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இது 7 பிரேவ்ஸ் ஆஃப் த 6 ஃபிளவர்ஸ் என்ன? ஒருவேளை காடஸ் ஆஃப் ஃபேத் 6 பேர் பத்தாதுன்னு இன்னொருத்தர் இந்த வாட்டி கொடுத்திருக்காங்களோ என்னமோ. இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் பொய்யானவங்க. ஆனா அவங்க ஒண்ணு நமக்கு எனிமி கிடையாது. ஆனா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் கிடையாது. இவன் ஒரு பைத்தியக்காரனா இருந்தாலும் இவன் சொல்ற அந்த விஷயம் ஏத்துக்க கூடியதா இருக்கு. இங்க அந்த போலியானவங்க யாரு? இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.